விஜயினுடைய பேச்சு. அவர் திட்டுறது தமிழ்நாட்டு மக்களாக திட்டுறதா அவர் எடுத்துக்கிறாரு, அவரை பொறுத்து. ஓபிஎஸ் அண்ணனை ஒரு முறை அல்ல பல முறை முதலமைச்சராக ஆக்கி அழகு பார்த்துருக்கிறாங்க. பாஜக சார்பில் 35 இடங்கள் கேட்கப்படுவதா சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே இல்லைங்கன்னா, நம்ம தலைவர்கள் இருக்கிறாங்க, நம்ம மாநில தலைவர் இருக்கிறாங்க நயினார் அண்ணன், பியூஷ் கோயல் அவங்க வர இருக்கிறாங்க 26, 27. இது அவங்களுடைய இலாக்கா, அவங்க பேசிக்குவாங்க. இன்றைக்கி நான் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய பணியை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அதெல்லாம் அந்த தலைவர்கள் அவங்க முடிவெடுத்து சரியான நேரத்தில் அறிவிப்பாங்க. எங்கிடுதில் எந்த குழப்பமும் கிடையாது. காங்கிரஸ் போல் வர்றாங்க போகிறாங்க. டெல்லிக்கு போனதுக்கப்புறம் காங்கிரஸினுடைய பொதுச் செயலாளர் பேட்டி கொடுக்குறாங்க, எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும், தமிழகத்தில் வேண்டாங்கிறாங்க. அந்த ட்ராமாவில் எதுவுமே கிடையாதுங்கன்னா, எங்களை பொறுத்தவரை நேர்கோட்டில் பயணம் செய்கின்றோம். என்ன சொல்லணும் எப்படி சொல்லணும் என்பதற்கு தலைவர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா, அண்ணே திருமாவளவன் அண்ணன் இன்னைக்கு அவருக்கே ஒரு சீட்டை குறைக்க போகிறாங்க. 6 சீட்டில் என்ன திருமாவளவன் அண்ணன் இன்னைக்கு ஒரு சீட்டு குறைக்க போகிறாங்க. அவரே எப்படா வெளியே வரலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறார். இன்னைக்கு திருமாவளவன் அண்ணன் அந்த கூட்டணியில் சந்தோஷமாக இருக்கிறாரா? நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. ஏன் திமுக சொல்கிறாங்க எல்லோருக்கும் ஒரு சீட்டு குறைக்க போகிறோம், ஏன்னா தேமுதிகவுக்கு நம்ம சீட்டு கொடுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது திருமாவளவன் அண்ணன் சந்தோஷமாக இருக்கிறார் எனக்கு தெரியாது. அவர் மனசில் சந்தோஷமாக இல்லை என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் யாரும் சந்தோஷமாக இல்லை என்று சொல்வது சந்தர்ப்பவாதத்தை மட்டும்தான் காட்டுதுங்க. அண்ணா திரு விஜய் அவர்களை பொறுத்தவரை நீங்கள் கேள்வி கேட்டீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்ய போகிறாங்க. அவங்க இன்னைக்கு தெளிவாக இருக்கிறாங்க யார் வர வேண்டும் என்று. ஏன்னா இன்னைக்கு அனுபவம் வாய்ந்தவர்கள் நம்ம கூட்டணியில் இருக்கிறாங்க, அமைச்சர்களாக பணிபுரிந்தவர்கள் நம்ம கூட்டணியில் இருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்களாக தொடர்ந்து பணி செய்கிறவங்க நம்ம கூட்டணியில் இருக்கிறாங்க, மக்களுடைய பல்ஸை புரிஞ்சு என்ன செய்யணும், மக்களுக்கு என்ன பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம கூட்டணியில் இருக்கிறாங்க. மக்கள் இன்னைக்கு அதான் பார்க்குறாங்க, ஸ்டெபிலிட்டி. இன்னைக்கு மக்கள் யாரும் ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை. 2026 ஏப்ரல் நீங்கள் பார்க்க போகிறீங்க, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போட போகிறாங்க. அது விஜயினுடைய பேச்சு. அவர் திட்டுறது தமிழ்நாட்டு மக்களாக திட்டுறதா அவர் எடுத்துக்கிறாரு, அவரை பொறுத்து. எங்களை பொறுத்தவரை அரசியலில் ஒரு விமர்சனம் என்பது எல்லோருத்து மேலே வைக்கத்தான் போகிறாங்க. விமர்சனத்துக்கு பதில் சொல்லுவோம். நம்ம மேலே விமர்சனம் வைக்கும் பொழுதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களின் மீது வைத்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தை அரசியல் தலைவர்கள் யாருமே சொல்லக்கூடாது என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. மாதிரி டிஎம்கே அகற்ற டிடிவி தினகரன் வந்து இந்த கூட்டணியில் இருக்கார் அப்படின்னு இருக்கீங்க. அதே சமயம் ஓபிஎஸ் மற்றும் சசிகலா வந்து புதிய கட்சி. ஆனால் டிடிவி என்ன பேசியிருக்காங்க அதை பற்றி அவர் நேற்று முன்தினம் டிடிவி என்ன பேசியிருக்காங்க, எல்லோரும் வருவார்கள் என்று பேசியிருக்கின்றார்கள். ஓபிஎஸ் அண்ணன் மீது மிகுந்த மரியாதை எனக்கு இருக்குங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், நேரம் காலம் இருக்குது, எல்லாம் சரியாக போகுங்கண்ணா. நன்றி. ஆனால் ஓபிஎஸ் அண்ணனை பொறுத்தவரை அதுக்குள்ளே நான் போக விரும்பலிங்கன்னா, ஓபிஎஸ் அண்ணனை பொறுத்தவரை யாருக்குமே அம்மா அவர்கள் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் இருக்கும். ஏன்னா அம்மா அவர்கள் ஓபிஎஸ் அண்ணனை ஒரு முறை அல்ல பல முறை முதலமைச்சராக ஆக்கி அழகு பார்த்துருக்குறாங்க. அது ஓபிஎஸ் அண்ணனுக்கு தெரியும். அதனால் ஒரு கருத்து இங்கே ஒரு கருத்து அங்கே அதை திருக்க வேண்டாங்கன்னா, ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை அம்மாவுடைய ஆட்சியெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. ஒற்றை கோட்டில் இருக்கும் பொழுது அதில் எங்கேயும் பிரச்சனை இருக்கிற மாதிரி நான் பார்க்கலிங்கண்ணா. அண்ணே நாளைக்கு பேசுவோம். அண்ணே பேசுவோங்கன்னா நேற்று சொல்லியிருக்கிறாங்க, நேரம் இருக்குது, காலம் இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது. இன்றைக்கே நீங்கள் எல்லாத்தையும் கேட்டால் எப்படி 50 நாள் தேர்தல் இருக்கிறது.